சேஞ்ச் மேக்கிங் தொடருக்கு வரவேற்கிறோம். அவர்கள் தங்கள் சக ஏடிஎல் மாணவர்களுக்கு பரஸ்பர ஆர்வமுள்ள பல்வேறு தலைப்புகளில் கல்வி கற்பிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாக டிங்கர் சாம்ஸ் டிங்கரிங் சிக்கல் தீர்க்கும் திறன், புதுமை, தொழில் முனைவு, மாற்றத்தை உருவாக்குதல் மற்றும் பிற தலைப்புகளில் பல நுண் கற்றல் தொகுதிகளை வெளியிடுகிறது. இந்த 10 பகுதி வீடியோ தொடரில் டிங்கர் சாம்ஸ் மாற்றத்தை உருவாக்குவதன் அத்தியாவசியங்களையும் நீங்கள் எவ்வாறு மாற்றத்தை உருவாக்குபவராகவும் இருக்க முடியும் என்பதையும் புரிந்து கொள்ள உதவும். ஒவ்வொரு வீடியோவும் தோராயமாக 5 முதல் 10 நிமிடங்கள் நீளமானது மற்றும் நீங்கள் முயற்சி செய்ய மாற்றத்தை உருவாக்கும் செயல்பாட்டை உள்ளடக்கியது. மேலும் பேசாமல் குஜராத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவரும் வளர்ந்து வரும் புதுமைப்பித்தனுமான டிங்கர் சாம் ஷ்லோக் சௌஹானின் 3வது அத்தியாயத்துடன் ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மனசுல இருக்கிற ஒரு ஐடியாவை எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற ப்ராஜெக்டா மாத்துறதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கா? அதை எப்படி நிஜமாக்குறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? சரி வாங்க இத பத்தி இன்னும் டீடைலா பார்க்கலாம். இந்த வரிகளை யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு உண்மை இருக்கு இல்லையா? பெரிய மாற்றங்கள்லாம் எப்போதுமே பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருந்தோ அரசாங்கத்து கிட்ட இருந்தோ வரணும்னு அவசியம் இல்லை. அது உங்களை மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டு இதை மாத்தணும்னு நினைக்கிற ஒரு தனிநபரோட முடிவுல இருந்து தான் தொடங்குது. ஆமாம், அந்த ஒருத்தர் நீங்களா கூட இருக்கலாம். உங்க ஐடியாவை செயலுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு வழிகாட்டி தான் இது. இந்த 6 ஸ்டெப்ஸ்லயும் நம்ம ஒன்னா டிராவல் பண்ணுவோம். இது உங்க பயணத்துக்கான ஒரு தெளிவான ரோட் மேப்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சேஞ்ச் மேக்கர்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா அவங்க வெறும் கனவு காண்றவங்கல்ல, அந்த கனவை நிஜமாக்குறவங்க. ஒரு சேஞ்ச் மேக்கிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு தந்து நிஜமான அளவிடக்கூடிய ஒரு மாற்றத்தை உலகத்துல ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழிமுறை தான். இந்த பயணத்தோட முதல் ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப், சரியான ப்ராஜெக்டை செலக்ட் பண்றது தான். ஏன்னா உங்க பேஷன் தான் கஷ்டமான நேரத்துல உங்களை கைவிடாம ஓட வைக்கும் ஒரு ஃபியூவல் மாதிரி. அதனால உங்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஆர்வம் தரக்கூடியதாகவும் செய்யக்கூடியதாகவும் ஒரு நல்ல நோக்கத்தோடவும் இருக்கணும். இந்த 5 விஷயமும் எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. உதாரணத்துக்கு, உங்க ஏரியால பிளாஸ்டிக் குப்பை ரொம்ப அதிகமா இருக்கா? அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். இல்லனா உங்க ஸ்கூல் லைப்ரரியில பசங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் இல்லையா, அதுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்றது, அது ஒரு சூப்பர் ஐடியா. முக்கியம் என்னன்னா அது சமுதாயத்துக்கு தேவையா இருக்கணும், உங்களுக்கு அதுல ஆர்வம் இருக்கணும். ஓகே, அடுத்து எந்த ஒரு ஐடியாவையும் ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டா மாத்துறதுக்கு ஒரு 10 ஸ்டெப் பிளான் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். இதுதான் உங்க சக்சஸ்க்கான ஒரு ரோட் மேப். முத 5 ஸ்டெப்ஸும் உங்க ஐடியாவுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறது பத்தி தான். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கிறதுல இருந்து அதை சமாளிக்க ஒரு டீமை உருவாக்குற வரைக்கும் எல்லாமே இதுல அடங்கும். இப்போ சுற்றுச்சூழல் மாசுபாடுன்னு சொன்னா அது ரொம்ப பெருசு. ஆனா அதை நம்ம ஸ்கூல் பக்கத்துல கொட்டுற குப்பையால வர்ற பிரச்சனைன்னு சுருக்கும் போது அதை நம்மளால சால்வ் பண்ண முடியும் இல்லையா? சரி, அடுத்த 5 ஸ்டெப்ஸ் முழுக்க ஆக்ஷன் பத்தி தான். திட்டத்தை உயிர்ப்பிச்சு அது எப்படி போகுதுன்னு பார்த்து அந்த வெற்றியை மத்தவங்க கூட ஷேர் பண்ணி அவங்களே இன்ஸ்பயர் பண்றது வரைக்கும் அதுல அடங்கும். ஸோ பிளான் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, அதை செஞ்சு முடிக்கணும். செயல்பாடு தான் நிஜமான மாற்றத்தை உருவாக்கும். ஓகே, உங்க ப்ராஜெக்டை கரெக்டா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி கொண்டு போக சில டூல்ஸ் இருக்கு. அதை பத்தி இப்ப பார்க்கலாம். இதெல்லாம் உங்க வேலையை ரொம்பவே ஈஸியாக்கும். இந்த ப்ராப்ளம் ட்ரீ அனாலிசிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல். ஒரு பிரச்சனையோட அறிகுறியை மட்டும் பார்க்காம அதோட ஆணி வேரே கண்டுபிடிக்க இது உதவும். ஒரு மரத்தை யோசிச்சு பாருங்க. அதோட வேர் தான் காரணம், கிளைகள் தான் அதோட விளைவு. வேற சரி பண்ணிட்டா கிளைகள் தானா சரியாயிடும் இல்லையா? அடுத்தது ஸ்வாட் அனாலிசிஸ். அதாவது உங்க ப்ராஜெக்டோட பலம், பலவீனம், வாய்ப்புகள், அப்புறம் வரக்கூடிய சவால்கள், இது எல்லாத்தையும் நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் போடுற மாதிரி தான் இது. இது உங்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு முழுமையான பார்வையை கொடுக்கும். ஆக்ஷன் பிளான் டெம்ப்ளேட். இது ஒரு பெரிய மலையை சின்ன கல்லா உடைக்கிற மாதிரி. ஒரு பெரிய கோலை சின்ன டாஸ்கா பிரிச்சு யாரு எப்போ எதை செய்யணும்னு தெளிவா பிளான் பண்ண இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ பிளானிங் எல்லாம் முடிஞ்சது. நம்மளோட அல்டிமேட் கோல் என்ன? நிஜமான ஒரு மாற்றத்தை உருவாக்குறது தான். வாங்க அதை நோக்கி போகலாம். ஏன்னா கடைசியில நம்ம என்ன மாற்றத்தை உருவாக்கணுங்கிறது தான் மேட்டர். இந்த 5 பாயிண்டையும் பாருங்க. உண்மையான தாக்கங்கிறது தொடர்ச்சியான முயற்சியிலிருந்து தான் வரும். உதாரணத்துக்கு, ஒரு தடவை மரம் நட்டுட்டு விட்டுடாம அந்த மரத்தால அந்த ஊருக்கு என்ன நன்மை கிடைச்சதுன்னு ஒரு கதையா சொன்னீங்கன்னா அது இன்னும் பல பேரை மரம் நட வைக்கும். அதுதான் இம்பாக்ட். உங்க ப்ராஜெக்ட் எவ்வளவு சக்சஸ்ன்னு தெரிஞ்சுக்க நம்பர்ஸும் வேணும், ஸ்டோரிஸும் வேணும். நாங்க 50 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோங்கிறது நம்பர். ஆனா அந்த ட்ரைனிங்கால என் தன்னம்பிக்கை அதிகமாயிடுச்சுன்னு ஒருத்தர் சொல்றது தான் ஸ்டோரி.
உங்க தாக்கத்தை நிரூபிக்க ரெண்டுமே ரொம்ப முக்கியம். மாற்றத்தை உருவாக்குறதுங்கிறது ஒரு ஈவெண்ட் கிடையாது, இது ஒரு தொடர் பயணம். இதுல தோல்விகள் வந்தா கூட அதை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இன்னும் ஸ்ட்ராங்கா முன்னாடி போகணும். இதை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, நாம இப்ப கத்துக்கிட்டதையெல்லாம் செஞ்சு பார்க்குற நேரம் வந்தாச்சு. வாங்க ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஒரு பிரச்சனையோட ஆணிவேரை கண்டுபிடிக்க நீங்க ரெடியா? வாங்க, இது ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முதல் படி. இந்த ப்ராப்ளம் ட்ரீ எக்ஸசைஸை ட்ரை பண்ணி பாருங்க. இது நீங்க ஒரு சேஞ்ச் மேக்கரா எடுத்து வைக்கிற முதல் உறுதியான ஸ்டெப்பா இருக்கும். ஒரு பிரச்சனையை மேலோட்டமா பார்க்காம அது ஏன் நடக்குதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க இது உதவும். சரி, ஒரு குயிக் ரீகேப். நம்ம என்னெல்லாம் கத்துக்கிட்டோம்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்டை எடுங்க, அந்த 10 ஸ்டெப் ரோட் மேப்பை ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டான டூல்ஸை யூஸ் பண்ணுங்க, நிஜமான தாக்கத்தை உருவாக்கி அதை அளவிடுங்க. இந்த 5 விஷயம் தான் உங்க வெற்றிக்கு ரொம்ப முக்கியம். சரி, இந்த சக்தி வாய்ந்த கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். மாற்றத்தை உருவாக்குற சக்தி உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க என்ன மாற்றத்தை ஆரம்பிக்க போறீங்க? யோசிங்க. உங்க பயணம் சிறப்பா அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.